நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அமுதகுமார். ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அளவில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி தலைமையிலிருந்து அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த திரைக்கு பின்னால் ஓட்டிருக்கக்கூடிய காணொலியை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். இந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காணொலிகள் மூணுமே டீம் ஒர்க்கை பத்தி சொல்லுது. அதாவது எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது எந்த அளவுக்கு பயனளிக்குங்கிறத சொல்றதுக்காக இருக்கிறதுனால அந்த காணொலி நான் திரைக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஆண்டு கொண்டுட்டு இருக்கக்கூடிய, அதாவது நம்மளே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப கடுங்கோல் ஆட்சியான செயல்முறைகளை செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால தெரிய முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. இதை தனிப்பட்ட முறையில் நீங்களும் நானும் கேட்டு பார்த்து மோதி பார்த்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலதான் தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இது சீமான் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில லாபமோ இல்லை மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையோ அப்படின்னு கிடையவே கிடையாது. அனைவருக்குமான பிரச்சனை. பாத்தீங்கன்னா சமூக நலன்கள் எந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா சீரான முறையில நடக்கிறது இல்லை. பயங்கரமா சட்ட ஒழுங்கு பாத்தீங்கன்னா கெட்டுப்போய் கிடக்கு. கொலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு அப்படின்னு சொல்லி ஒரு எந்தெந்த முறையிலெல்லாம் ஒரு ஆட்சி முறை செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அந்த முறைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குங்கிற விஷயமா பார்த்துட்டே இருக்கோம். நம்மளும் தினசரி நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மின் விளக்கு எரியுது அப்படின்னா, ஒரு மின் விசிறி ஓடுது, ஒரு தொலைக்காட்சி வெளியில பாக்குறோம்னா அதை பார்க்கக்கூடிய மின் கட்டணம் அப்படிங்கிறது இன்னைக்கு இவங்க செஞ்ச வேலையினால ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் இது தாக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இதை நம்ம சகிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது எந்த விதமான நியாயமே கிடையாது. நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, நாளை காலை நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்துல தானாகவே முன் கலந்து கொண்டு ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பை நம்ம தெரியப்படுத்துறோம் அப்படிங்கிறது கண்டிப்பா இது நீதிமன்றங்களுக்கோ இல்லை பொது சேவை செய்யக்கூடிய ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸோ இல்லை சட்டப்படி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளோ அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க தனிமரம் தோப்பாகாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு இணைஞ்சு நம்ம வேலை செய்யணும். மற்ற நாட்கள் நமக்கு வேலைகள் இருக்கலாம், அதுக்கான வேலை பழுக்கள் இருக்கலாம், காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இங்க நமக்கு போராடாம ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அதனால நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல தானாகவே முன் பங்கேற்று கொண்டு உங்களுடைய எதிர்ப்பை நீங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதான் முக்கியமான காரணம். சூழ்நிலை வரும்பொழுது அந்தந்த நேரத்துல நம்ம அதை சரியான முறையில செய்து முடிக்கணும். பொதுவாகவே நான் நிறைய நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடல் நலம் பாதிக்கப்பட்ட போது நமக்கு கிடைக்காத மருந்தும், நம்மளோட கஷ்டம் இருக்கப்போ அந்த கஷ்ட நேரத்துல நமக்கு பயன்படாத பணமும், நமக்கு பசிக்கிறப்போ கிடைக்காத உணவும் எந்த விதத்துலையுமே பயனளிக்க போறதில்லை. அதே மாதிரி நம்ம போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா, அந்த டயத்துல சரியான நேரத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தை அப்ப செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா அதோட எந்த ஒரு பலனுமே கிடையாது, வேற எப்ப செஞ்சாலும். அதனால அனைத்து நாம் தமிழர் கட்சி உறவுகள், உறுப்பினர்கள், வாக்களிச்சவங்க எல்லாருமே உங்களுடைய எதிர்ப்பு குரலை இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இதை மிக பெரும் பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டமாக வெளியே தெரியப்படுத்தணுங்கிற கோரிக்கையை நானும் ஒரு நாம் தமிழர் கட்சி தொண்டனாக இது நான் தெரியப்படுத்திக்கிறேன். உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து அவங்களுக்கும் இந்த கூட்டு முயற்சியுடைய உண்மைத்தன்மை, இதோடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கும் புரியட்டும். நன்றி. நாம் தமிழர். என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு.